அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வெந்தய இட்லி, நல்ல அருமையான பஞ்சு மாதிரி வெந்தய இட்லி. இது நம்மளோட ரெடி மிக்ஸ் இட்லி தோசை மாவில் தான் வெந்தய பொடி கொஞ்சம் நிறைய போட்டு முளைக்கட்டின வெந்தயம் அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு வெந்தய இட்லி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு சுட சுட சோறு வடித்து வச்சாச்சு, டிஃபனும் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் தயிர், நல்ல நாட்டு பசுந்தயிர், அவிச்ச முட்டை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லிக்கும் சோறுக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு கோழி குழம்பு வச்சாச்சு, சிக்கன் குழம்பு. செம்ம அருமையான ஒரு சிக்கன் குழம்பு வச்சாச்சு. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. அம்மா வேறு லெவலில் சமைச்சிட்டேன், பிரம்மண மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பொடி செல்லாக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பி நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். சனி ஞாயிறில் நீங்கள் மெசேஜ் அனுப்பிட்டு ரிப்ளை வரலன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. ஏன்னா சனி ஞாயிறு 2 நாளுமே கொரியர் கிடையாது, அதனால் கொஞ்சம் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மற்ற வேலைகள் பார்ப்போம், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் அன்றைக்கி மட்டும் வந்து சனிக்கிழமை அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திங்கக்கிழமை கண்டிப்பாக ரிப்ளை வந்துடும். சரிங்களா, மொத்தமாக சேர்த்து வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். டிஸ்பேச்சும் பண்ணிடுவோம். உங்களுக்கு மற்ற வேலைகளை வந்து கொஞ்சம் மனசு நிம்மதியாக பார்ப்போம். அதையும் மற்ற திங்கள் முதல் வெள்ளி வரை படுற கஷ்டம் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக பார்ப்போம். அதனால தான் நிறைய பேர் வந்து நேற்றுக்கு வீடியோஸில் வந்து அம்மா நீங்கள் வந்து ரொம்ப ஒல்லியாயிட்டீங்க பாருங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு போன வருஷம் டிசம்பர் வந்து கர்ப்பப்பை வந்து நீக்கிட்டாங்க. ஆப்ரேஷன் செஞ்சதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெயிட் போட ஆரம்பிச்சிட்டேன். பார்க்குறவங்க எல்லாரும் குண்டாயிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று, கர்ப்பப்பை ஆப்ரேஷன் எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வெயிட் போடுவாங்களாம் எல்லாரும். ரொம்ப நம்ம வெயிட் போட்டோம்னா கஷ்டம், நம்ம பார்க்குற வேலைக்கு வெயிட் போட்டோம்னா நல்லதும் கிடையாது. அதனால தான் இப்போ வந்து எக்ஸசைஸு, ஃபிசிக்கலாக உடம்புல வந்து எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக டயட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு தான் வெயிட் வந்து இதே அளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மற்றபடி உடம்புல எந்த வியாதியோ எதுவும் கிடையாது. இறைவன் அருளால் நல்லா இருக்கும் எல்லாரும். நீங்கள் கவலைப்படுறீங்க இல்லையா, ஒல்லி ஆயிட்டீங்க. எல்லாரும் வந்து என்கிட்ட வந்து என்ன சொல்கிறது, வெயிட் லாஸ் கஞ்சி மிஸ் கேட்குறீங்க. அப்போ வெயிட்டாக இருக்கிறது எவ்வளோ பிரச்சனை. அதனால தானே வெயிட் லாஸ், எனக்கு வந்து வெயிட் லாஸ் பவுடர் ரெடி பண்ணி கொடுங்க, சீக்கிரம் வெயிட் லாஸ் பவுடர் ரெடி பண்ணி கொடுங்கன்றோம். உடம்பு ஏற்றுறது நம்ம கையில் தான் அங்கே இருக்குது. சத்தான பொருட்கள் சாப்பிட்டா நல்லா வெயிட் போடலாம். இந்த மாதிரி நம்மளை உடம்பை குறைக்கணும், திட்டமாக மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி உணவுகளை சாப்பிட வேண்டியது தான். இருக்குது நம்ம நம்மளோட இயற்கை சந்தை எல்லாத்துக்குமே. அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது. அம்மா வந்து ஹெல்த்தியாக இருக்கேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா என் உடம்புல இந்த ஆப்ரேஷன் முன்னாடி வெறும் 6 பாயிண்ட் தான் பிளட் இருந்துச்சு. இப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம், அதாவது என்னோட கர்ப்பப்பையை நீக்கினதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 12 பாயிண்ட் ப்ளஸ்ஸே அந்த அளவுக்கே ரத்தம் வந்திருக்கு. எதனாலனா முன்னாடி எனக்கு ரத்தம் போயிட்டே இருந்தது, அதனால எனக்கு வந்து பிளட் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாக இருந்துச்சு. இப்போ நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கேன். ஸோ கவலைப்படாதீங்க. அதாவது ஒல்லியாயிட்டாங்கன்னா அதை வந்து கவலைப்படுற விஷயமே கிடையாது. நம்ம வெயிட் எப்போ வேணாலும் ஏற்றிக்கலாம். ஸோ நமக்கு கம்ஃபர்டபுளாக நம்ம உடம்பு இருக்கா, அது மட்டும்தான் முக்கியம். உங்களுக்கு என்னை பற்றி கவலைப்பட்டு வாட்ஸ்அப்லேயும் வந்து கேட்குறீங்க, அம்மா ஒல்லி ஆயிட்டீங்க உடம்பை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அந்த செல்லாக்குட்டிகள் அனைவருக்கும் தான் இந்த பதிவு. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க. பட்டுக்குட்டி சப்ரம் பட்டு ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். பாய். அதுக்கப்புறம் கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. காலையிலேருந்து இன்னும் சாப்பிடல, இப்போ தான் சாப்பிடவே போகிறோம். நானும் பூஜாவும் ஜெய் தான், உப்பு கூட ஜெய் தான் பார்த்தான். அதனால் இனிமேல் தான் போயிட்டு சாப்பிட்ணும். நாங்களும் சந்தோஷமாக சாப்பிட்றோம். நீங்களும் உங்களோட பிடிச்சதை சாப்பிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். இருப்பது ஒரு வாழ்க்கை, வாழ்க வளத்துடன். பாய்.